அங்க தூரத்துல இருந்து ஒருத்தன் பார்ப்பான். வாவ்! சூப்பரா வச்சிருக்காங்க. போனா ஒரு புடி அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தம். ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த மண்ண சரி பண்ணணும் அப்படின்னா, இப்ப அது உயிரோட்டமா இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? மண்ணு ரொம்ப ட்ரையா இருக்கு. இப்போ இந்த மண்ணோட தன்மை பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து களிமண். இது களிமண் பூமி. இப்போ செம்மண்ணு, சரள மண்ணு, அ ஓட மண்ணு, அ களிமண் அப்படின்னு நெறைய வகையான மண்கள் இருக்கு. இது வந்து களிமண்ணு. இந்த மண்ணை பொறுத்தளவு பார்த்துட்டிங்கன்னா, தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது. கொஞ்சமாக இருந்தால் போதும். இல்லைன்னா ரொம்ப வதி வதின்னு ஆகிடும். இது மண் ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஒரு ஈரப்பதமே இல்லை. ஈரப்பதம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை, ஒரு உயிரோட்டமே இல்லை. ரொம்ப களியாக இருக்குது. இப்ப அது உயிரோட்டமா இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? பூ மாதிரி உதிரும். ஓகே. இந்த மாரி கல்லு மாரி இருக்காது. ஆ இது வந்து இருகல் கொடுத்துருக்குது. ம். நம்ம இன்னும் கொஞ்சம் பறிச்சுட்டு நம்ம இப்படி பண்ணோன்னா அப்படியே பூ மாதிரி உதிரும். இப்படி எடுத்து உதுத்தோம்னா அப்படி பூ மாதிரி உதிரும். ம். அவ்வளோ நுண்ணுயிர்கள் இருக்கும் இப்ப அதுக்குள்ள. இது நம்ம வந்து சரி பண்ணணும்னா, நம்ம சொன்ன மாரி இந்த ஸோ ஜீவாமிர்தம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மண்ணை சரி பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா இதில் கிட்டத்தட்ட விவசாயம் பண்ணி ஒரு 2, 3 வருஷம் இருக்கலாம் மேபி. அதுக்கு முன்னாடி விவசாயம் பண்ணவங்களும் இயற்கை முறையில் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லாருமே கிட்டத்தட்ட செயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெளியிலேருந்து ஒரு பூச்சி விரட்டி ஜீவாமிர்த வளர்ச்சிக்கு அப்படி கொடுக்கல, இங்கிலீஷ் மருந்து தான் கொடுத்துட்ருக்குறாங்க. அதுலேருந்து அடுத்து நம்ம இதை தயார் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல இதை ஒரு உழவு ஓட்டிட்டு, ஒரு 2 உழவு ஓட்டிட்டு, பலதானியை விதைச்சி விட்டுட்டு, நல்லா வளர்ந்து வந்ததுக்கப்புறம் மறுக்கி விட்டு ஓட்டி, மறுபடியும் நல்லா தண்ணி கொடுத்து மறுபடியும் முளையும். ஸோ ஒரு 2 வாட்டி மறுக்கி விட்டு உழுதுட்டோம்னா, இது எல்லா விதமான சத்துக்களும். நான் பலதானிய விதைப்புன்னா அதில் வந்து எல்லாமே இருக்கணும். அதாவது இருவித்தலை தாவரத்தில் விதைகள் இருக்கணும், அப்புறம் எண்ணெய் வித்துக்கள் இருக்கணும், எல்லா வகையான சத்துக்களும் இருக்கக்கூடிய தானியங்கள் இருக்கணும். அதில் ஒரு 5 வகையான தானியத்தில் 2 கிலோ இல்லைன்னா 3 கிலோ அப்படின்ற மாதிரி எடுத்து நம்ம அதையெல்லாம் நல்லா மறுக்கி விட்டு விதைச்சி விட்டு வளர விட வேண்டியதா. அதுக்கப்புறம் அது வளர்ந்து வந்ததுக்கப்புறம் மறுக்கி விட்டு நான் 2, 3 வாட்டி உழுதுட்டோம்னா களையும் கட்டுப்படும். அதுக்கப்புறமேட்டுக்கு மண்ணும் கொஞ்சம் உரமாயிக்கும், ஒரு சத்து கொடுத்துரும். அது கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நல்லா கொஞ்சம் காய போட்டுட்டு அடுத்து நம்ம என்ன விதைச்சாலும் கொஞ்சம் ரெடி ஆயிரும். இது கொஞ்சம் தயாராயிரும். ஓகே, நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு தயாராயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அதுக்கப்புறம் நம்ம விதைகள் போடுறோம், இல்லை செடிகள் வேறு செடிகள் வச்சோம், வளர்த்த வளர்த்த நம்ம அதுக்கு மேற்கொண்டு நம்ம உரங்கள் கொடுக்கணும். முக்கியமாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஜீவாமிர்தம். ஜீவாமிர்தம் மட்டுமே போதுமானதுன்னு நான் சொல்லுவேன். அடுத்து வந்து வளர்ச்சிக்கே நம்ம ஜீவாமிர்தம் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா பஞ்சகாவியம் கொடுத்துக்கலாம். இது ரெண்டுமே பெஸ்ட்டு. இல்லைன்னா கடலை புண்ணாக்கு கரைசல், புங்கம் புண்ணாக்கு கரைசல், எள்ளு புண்ணாக்கு கரைசல், இந்த மாதிரி நிறையா இருக்குது. புண்ணாக்கு கரைசல்கள் நிறையா இருக்குது. ஸோ அதில் ஏதோ ஒன்று கொடுத்துக்கலாம். எது உங்களால் ஈஸியாக செய்ய முடியுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இதுதான் செய்யணும் அப்படிங்கிறது உங்கள் பக்கத்தில் எது ஈஸியாக கிடைக்குது, ரொம்ப இது என்னால் கடலை புண்ணாக்கு கரைசல் எனக்கு செஞ்சுக்க முடியும்னா நீங்கள் தாராளமாக கடலை புண்ணாக்கு கரைசல் கொடுத்துக்க முடியும். இல்லை என்கிட்ட நாட்டு மாடு இருக்குது, நான் ஜீவாமிர்தம் தயார் செய்துக்க முடியும்னா நீங்கள் தாராளமாக ஜீவாமிர்தம் செய்துக்கலாம். இது ஒரு பக்கெட்டு வளர்ச்சிக்கும் கொடுத்துக்கணும். அடுத்தது நம்ம பூச்சி விரட்டியை தயார் செய்துக்கணும். ஏன்னா இது ரொம்ப நம்ம வளர்ச்சிக்கு கொடுத்து அழகா பச பசன்னு இருக்கும், பார்க்கவே கண் குளிர்ச்சியா இருக்கும் பச்சையா. அங்க தூரத்துல இருந்து ஒருத்தன் பார்ப்பான், வாவ் சூப்பரா வச்சிருக்காங்க, போனா ஒரு புடி அப்படின்னு சொல்லிட்டு பறந்து வந்து உட்காந்து நம்ம இலைகள்ல இருக்கிற பச்சையத்தெல்லாம் உறிஞ்சிட்டு போயிடுவாங்க. ஸோ பூச்சி விரட்டியும் நம்ம ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுக்கணும்.